ஆரம்பிக்குதா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று இந்த மஜ்லிஸில் கலந்துள்ள உங்கள் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். முதலாவதாக இந்தியாவிலிருந்து வருகை தந்திருக்கின்ற நமது இமாம் அவர்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க, சொல்றதுல நானே அவங்களுடைய ஸ்பீச்சை ரமலான்ல, அதாவது ரமலான் சிந்தனைகள்னு சொல்லிட்டு பஜர் நேரத்தில், அதாவது சஹர் நேரத்தில் சஹர்ன்னு சொல்லிட்டு சிவாக. ஆனால் இந்த வருஷம் இங்கே வர்றேன்னு சொன்னது வந்தது எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. அந்த ப்ரோக்ராம் நல்லா நடந்துன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. போன வருஷம்லாம் பார்த்தேன், இந்த வருஷம் பார்க்க முடியல. அதனால இங்கே வந்துட்டாங்க, அவங்களாம் சந்திக்கக்கூடிய ஒரு பாக்கியம் தான். அதனால தான் அதாவது சனியாயெல்லாம் முன்னாலேயே தம்பிகிட்ட சொல்லியிருந்தேன், ஆனால் மறந்துட்டேன். நானும் மறந்துட்டேன். சனியாயிரம் தான் மக்களுக்கு ஒரு வாரியாக வருவாங்கன்னு சொல்லிட்டு. இருந்தாலும் இவங்களை நம்மளை பார்க்கணும், இங்கே நீங்கள்லாம் சந்திக்கிறதுக்காக திங்கக்கிழமையாகவும் பரவாயில்ல, யாராருக்கெல்லாம் அந்த வாய்ப்பு கிடைக்குதோ அவங்களாம் பயன் போகிறவங்களுக்காக இந்த திங்கக்கிழமையும் பார்க்காத நம்ம ஏற்பாடு பண்ணோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் ஞாபகம் செஞ்சிருக்கான் நம்மளுக்கு. இது மாதிரி ஒரு இமாம் நம்மளோட இருக்கிறதும் அவங்களுடைய பேச்சை கேட்கறதுக்கு நம்மளுக்கு கொடுத்து வைக்கிறேன். அந்த வகையில் அஜத்துக்கு திரும்பவும் நன்றி சொல்கிறேன். இன்ஷா அல்லாஹ் இமாம் நம்மளுக்கு மாதம் மாதம் பயன் செய்யக்கூடிய ரசீல் நம்ம வர்றேன்னு சொன்னாங்க. ஆனால் அவங்களுக்கும் ஏதோ கார் பரிசுன்னு சொல்லிட்டு ரொம்ப லேட்டாகவும் வந்துடுறான்னு சொல்லி சொன்னாங்க. அவங்களும் ஆர்வமாக இருந்தாங்க. இன்ஷா அல்லாஹ் அவங்களும் சேர்ந்ததும் இப்போ ஆரம்பிச்சிடுவோம். இன்ஷா அல்லாஹ் அஸ்ஸலாமு அலைக்கும். சங்கத்துக்கு என்ன பேரு? ஏஎம்டிசி, அசோசியேஷன் முஸ்லிம் தமிழ் ரிசர்ச். பேசுங்க. Vous avez déjà vu notre imam, vous avez déjà vu, non? C'est qui est venu pour notre association? Non, on n'est pas. Il est là, il est en train de faire la prière. Il va venir ici. Oui, il va venir. Lui aussi, bientôt, il doit y aller, mais comme il a pris l'avion de Kuwait Airways, avec le problème, on n'a pas avoir une place. السلام عليكم ورحمة الله وبركاته. نحمد الله العظيم، نصلي ونسلم على الرسول الكريم، أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. والذين يقولون ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين وجعلنا للمتقين إماما. صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன். அருமை நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ்
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக இந்த மஸ்ஜிதில் இந்த மஜ்லிஸில் பங்கேற்றிருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹுடைய பேரருளால் மனித வாழ்க்கையில் உன்னதமான ஒழுக்கங்களை, வாழ்வியல் கோட்பாடுகளை நமக்கு சொல்லித்தந்த மார்க்கம் இஸ்லாம். அந்த சத்திய தீனில், சன்மார்க்கத்தில் அல்லாஹ் நம்மை எல்லாம் முஸ்லிம்களாய் வாழ்நாள் முழுக்க இஸ்லாமிய கோட்பாடுகளை ஏற்று வாழக்கூடிய நல்ல வாய்ப்பை, தௌஃபீகை அல்லாஹ் வழங்கி இருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ், சும்மா அல்ஹம்துலில்லாஹ். யார் செய்த துவாவோ அல்லது முன்னோர்களில் நம்முடைய மூதாதையர்களில் யார் செய்த புண்ணியமோ கேட்காமலேயே நமக்கு அல்லாஹ் இஸ்லாத்தை வழங்கி இருக்கிறான். அப்படிப்பட்ட பாக்கியத்திற்குரிய இஸ்லாமிய வழிமுறைகள், ஒழுக்க மாண்புகள் எப்போதும் முக்கியமானவை. இஸ்லாம் கூறும் ஒழுக்க நெறிகளை பற்றி சில விஷயங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இன்னைக்கு என்னன்னா, நிறைய படிக்கிறார்கள், நிறைய நாலேஜ், பட்டதாரிகள், ஸ்கூல் லெவல், காலேஜ் லெவல், யூனிவர்சிட்டி லெவல், உயர்ந்த படிப்பெல்லாம் படிக்கிறாங்க. பேசிக்கா இருக்க வேண்டிய ஒழுக்க மாண்புகள் இல்லை. கல்வி அப்படிங்கிறது வெறும் நாலேஜுக்கு பேர் அல்ல. கல்வியோடு சேர்ந்து ஒழுக்கமும் இருந்தால்தான் அதுக்கு பேர் கல்வி. அன்பானவர்களே, இஸ்லாமிய மார்க்கம் வணக்க வழிபாடுகளை விட ஒழுக்க மாண்புகளுக்கு முக்கியத்துவம் தருகிறது. தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ், உம்ரா, இது இந்த எல்லா இபாதத்துகளை விட முக்கியம் என்ன தெரியுமா? ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் பேண வேண்டிய ஒழுக்கங்கள். இன்னைக்கு என்ன ஆயிருச்சு அப்படின்னா, நிறைய படிச்சிருக்காங்க, நிறைய பட்டதாரிகள், பேசிக்கான ஒழுக்கம் கூட இல்லாம இருக்கான். ஒருவன் படித்து முடிக்கிறான், காலேஜ் எல்லாம் முடிச்சிட்டான், டிகிரி வாங்கிட்டான். இந்த சமூகம் என்ன எதிர்பார்க்கிறது தெரியுமா? அவன் படிச்சவனா, அவன் ஒழுக்கமா இருக்கணும், பண்பாடோட இருக்கணும். நான் சிம்பிளா உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன். ஏதாவது ஒரு சின்ன சந்துல நம்ம சைக்கிள்ல போறோம், ஏதாவது ஒரு சின்ன குறுகலான சந்து, நேரா போய் யாரோ ஒருத்தர் மேல டக்குன்னு மூட்டிடுறோம். அவரு திரும்புவாரு, திரும்பி நம்மளை பார்த்து திட்டுறதுக்காக பார்ப்பாரு. திட்டுறதுல ஒரு வார்த்தை சொல்லுவாரு, என்ன தெரியுமா? பார்த்தா படிச்சவங்க மாதிரி இருக்க. நீங்க உடனே இதெல்லாம் என் சிலபஸ்ல வரலன்னு சொல்ல முடியாது. இது என்னுடைய இதுல இல்ல, எனக்கு ஓட்டுறப்ப எப்படி ஓட்டுறாங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க. நான் படிச்சது வேற, நான் பாட்னி, பயாலஜி, ஜுவாலஜி, நான் என்னென்னமோ படிச்சேன். இதை இடிச்சதுக்கு நீ ஏன் படிப்பை இழுக்கிறேன்னு கேட்க கூடாது. அவன் என்ன சொல்றான் வர்றான் தெரியுமா? நீ படிச்சவன், ஒழுக்கமா இருக்கணும். நீ படிச்சவன், பண்பாடா இருக்கணும். சாதாரணமான படிக்காத ஒரு கிராமத்துல உள்ள அறவே எழுத படிக்க தெரியாதவனுடைய ஆக்டிவிட்டிஸ் வேற, படிச்சவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் வேற. இன்னைக்கு கல்வி வந்திருக்குது, காசு வந்திருக்குது, வசதி வாய்ப்பு வந்திருக்கு, எல்லாம் வந்திருக்கு. ஆனால் ஒழுக்க மாண்புகள், குறிப்பாக இளைய தலைமுறைட்டு அந்த ஒழுக்க மாண்புகள் கெட்டு போயிருக்கிறது. நீங்க வேணும்னா ஒரு விவாதமே வைக்கலாம், இப்படி ரெண்டு பேர் விவாதத்துல பேசலாம்.
இஸ்லாம் அதிகமா சொல்லி கொடுத்தது வணக்கமா அல்லது ஒழுக்கமா? கண்டிப்பா இதுதான் ஜெயிக்கும், ஒழுக்கம் தான் ஜெயிக்கும். வணக்கத்தை சொல்லி கொடுத்ததை விட அதிகமாக அல்லாஹுவும் ரசூலும் ஒழுக்கத்தை தான் சொல்லி கொடுத்தார்கள். ஒழுக்க மாண்புகளுக்கு முக்கியத்துவம் வேண்டும். இன்னைக்கு நிறைய படிச்சிருக்கேங்கிற பேர்ல நிறைய படிச்சிருக்கான். பார்த்தீங்கன்னா ரோட்ல நின்றுட்டு ஒண்ணுக்கு இருந்திருப்பார், பேருக்கு பின்னாடி பார்த்தா இவ்வளவு பட்டம் போட்டிருக்கும். ரோட்ல இப்படி சாப்பிட்டே போவார் தெருவுல. இந்த பிஹேவியர்ஸ்ங்கிறமல்ல, படித்தவர்களுடைய படிக்காதவர்களுடைய வித்தியாசம் வேண்டும். இஸ்லாம் சில ஒழுக்க மாண்புகளை சொல்லி தருகிறது. அது கல்வியோட சேர்ந்து ஒழுக்கம் இருந்தா தான் கல்வி. என்னைக்கு ஒழுக்கம் இல்லையோ அவன் அதுக்கு பேர் சும்மா நாலேஜ், அவ்வளவுதான். நான் 10 புக்கு முடிச்சிட்டேன், நான் 20 புக்கு முடிச்சிட்டேன், நான் இந்த லைப்ரரியில உள்ள பாதியை படிச்சு முடிச்சிட்டேன், படிச்சு முடிச்சதோட சரி, அவ்வளவுதான். படிப்பும் ஒழுக்கமும் சேர வேண்டும். இந்த எஜுகேஷன் அப்படிங்கிறது வெறுமனே இஸ் நாட் இன்ஃபர்மேஷன், தகவல் தெரிகிறது மட்டும் இல்ல, அதை தாண்டி ஒழுக்கங்கள்லாம் வரணும். சில பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா தகவல் தெரியறதுக்கு பேரு தான் கல்வின்னு சொன்னா, நம்மளை விட ஆடு மாடெல்லாம் அருமையான கல்வி உள்ளது, நம்மளை விட அட்வான்ஸா இருக்கு. அதெல்லாம் நம்ம சும்மா சொல்லிக்கிறோம், நாங்கள் சிறந்த படைப்பு, எங்களுக்கு இறைவன் ஞானத்தை வழங்கி இருக்கிறான், அறிவாற்றல். அதுக்குன்னா என்ன வழங்காமையா இருக்கான்? ஒரு குச்சியை வச்சுட்டு ஆட்டை கூப்பிட்டு பாருங்க, வருமானு பார்ப்போம். கையில ஒரு குச்சியை வச்சுட்டு வான்னு கூப்பிட்டு பாருங்க, வராது. குச்சியை கீழே போடுங்க, வரும். அதெல்லாம் எவ்வளவு அட்வான்ஸா இருக்கு தெரியுமா நாலேஜ்ல, அதனுடைய இதுல. அங்க இருக்கும் நாய் சும்மா இப்படி குவியுமா ஓடிடுவோம். நாம கர்ச்சீப் எடுக்கிறதுக்காக குனிஞ்சிருப்போம். அது எவ்வளவு அட்வான்ஸா இருக்கு தெரியுமா? இவன் கல்ல எடுக்கிறான், நம்மளை அடுத்து அடிப்பான், எவ்வளவு குமிரப்பவே ஓடிடும். ஆடு மாடுகளுக்கு மிருகங்களுக்கு எல்லாம் நாலேஜ் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இருக்கு, அதுக்கும் நாலேஜ் இருக்கு, அதுக்கும் நாலேஜ் இருக்கு. என்ன டிஃபரன்ஸ் ஒண்ணுதான். என்னன்னா அவைகளுக்கு எந்த இந்த பப்ளிக் பிஹேவியர்ஸ் எல்லாம் எதுவும் கிடையாது. எங்க நின்றாலும் ஒண்ணுக்கு இருக்கும், எங்க நின்றாலும் பாத்ரூம் போகும், எங்க வேணாலும் தன் கூட்டாளியோட சேர்ந்துக்கும், தன் ஜோடியோட இணைஞ்சுக்கும். இந்த இடத்துலதான் இதை பண்ணணும் அதை பண்ணணுங்கிற எந்த கட்டுப்பாடுகளும் கிடையாது. இங்க மனிதன் நாலேஜ் இருக்கிறது மட்டுமல்ல, இவனுக்கு அதோடு சேர்த்து ஒழுக்கம் இருக்கிறது. நான் நிறைய பயான்கள்ல சொல்லியிருக்கேன், ஒழுக்கத்தை மட்டும் வச்சுதான் மனிதனும் மிருகமும் வேறுபடுகிறான். ஒரு குப்பை தொட்டியில அசிங்கமான ஒரு இடத்துல ஜம்முன்னு நைட்டு பூரா படுத்து தூங்கிரும் ஒரு ஆடோ மாடோ. நம்ம அப்படி படுக்க முடியாது, நம்ம அங்க நிக்க முடியாது. நாலேஜ் என்று மட்டும் பார்த்தால் விலங்குகளுக்கும் இருக்கிறது, நமக்கும் இருக்கிறது. வேறுபடுவது எங்கன்னா ஒழுக்கத்தோடு இருக்கிற வாழ்வில மட்டும் தான் வேறுபடுகிறோம். ஆகாத பொருளை வச்சா நம்ம கூட சாப்பிட்டுருவோம். நான் நிறைய பயான்ல சொல்லியிருக்கேன், அதுக்கெல்லாம் கிளீனா இருக்கும், சாப்பிடவே சாப்பிடாது. ஒரு ஆடு அல்லது மாடு ஒரு 1/2 கிலோ இறைச்சி அல்லது ஒரு 1/2 கிலோ ஃபிஷ், மீன் கொண்டு வந்து வச்சு சாப்பிடுன்னு சொல்லுங்க, மோந்து பார்த்துட்டு சாப்பிடாது. அடிச்சாலும் சாப்பிடாது, என்ன பண்ணாலும் சாப்பிடாது. ஏன்னா அதுக்கு தெரியும் இதுக்கு நமக்கு ஆகாது. அந்த இடத்துல இறைச்சியை எடுத்துட்டு ஒரு புல்லு கட்டு கொண்டு வந்து வைங்க ஆட்டுக்கு, லேசா வச்ச உடனே கொஞ்சம் தூரமா இருந்தாலும் பாஞ்சிட்டு பிஸ்மில்லான்னு சாப்பிட ஆரம்பிச்சிடும். எது ஆகுங்கிறது நல்லா அதுகளுக்கு தெரியும், எது ஆகாதுங்கிறது நல்லா தெரியும். ஒரு சிங்கமோ புலியோ அதெல்லாம் நான்வெஜ்ஜுக்கார ஐட்டங்கள். இதே ஆட்டுக்கு போடுற புல்லுக்கட்டை கொண்டு போய் அங்க போட்டீங்கன்னு வைங்க, என்ன அடிச்சாலும் சாப்பிடாது. தமிழ்ல சொல்லுவாங்கல்ல, புலி பசித்தாலும், கேள்விப்பட்டிருக்கீங்களா? புலி பசித்தாலும் புல்லை தின்னாது. என்ன அடிச்சாலும் சாப்பிடாது. என்னன்னா அது நமக்கு இது இல்லைன்னு முடிவு பண்ணிருக்கு, அதுல கை வைக்கவே வைக்காது. இந்த எல்லையை தாண்டது, கண்டபடி சாப்பிடுறது, கசமுசான் இருக்கிறது எல்லாமே நம்ம தான். சொல்ல போனா அதெல்லாம் நேர்த்தியா இருக்கு. இல்ல நாங்கெல்லாம் அப்படி இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. நான் ஒரு சின்ன சாம்பிள் சொல்லிட்டா, ஒரு சுகர் பேஷண்ட்டுக்கு முன்னாடி ஸ்வீட்டை வச்சு பாருங்க,
பிஸ்மில்லான்னு எடுத்து முதல்ல அவர் தான் வாயில போடுவார். ஏங்க இல்ல உங்களுக்கு சீனி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு சர்க்கரை இருக்காமா, சுகர் இருக்காமா, நீங்க சாப்பிடக்கூடாது. அவர் 1/2 மாத்திரையை கூட்டிக்கலாம் ஹஸ்ரத், போடுங்க பிஸ்மில்லா. இப்போ என்னன்னா, ஒரு இறைச்சியை தொடாத ஆடு, ஒரு புல்கட்டை தொடாத சிங்கம், புலி, ஒரு ஸ்வீட்டை உடனே ஃபர்ஸ்ட் கையில எடுக்கிற மனுஷன், யோசிச்சு பார்த்தோம்னா நம்மளை விட அவங்க எல்லாம் கரெக்டா இருக்காங்க. ஆடு மாடுகள் அவர்களுடைய அந்த பிளாட்ஃபார்ம்ல அது கரெக்டா இருக்கு. நான் சொல்ல வர்றது, எங்க வேறுபடுகிறோம்? விலங்குகளை விட நாம் மேல் என்பது எந்த இடத்தில்? ஆடு மாடுகளை விட நாம் உயர்ந்தவர்கள் என்பது எந்த இடத்தில்? ஒழுக்க மாண்புகள் பேணப்படுகிற இடத்தில் மாத்திரம்தான் நாம் உயர்ந்து நிற்கிறோம். மற்றபடி நாலேஜ் அது இதுன்னு சொன்னா அது நம்மளை விட அதுகளுக்கு நல்ல ஜம்முன்னு நிறைய இருக்கு, அருமையா இருக்கு. அன்பானவர்களே, ஒரு கிதாபில் எழுதப்பட்டிருக்கிற செய்தி நடந்த உண்மையும் கூட, நடந்த உண்மையும். இந்த இந்தியாவினுடைய பெரிய மார்க் அறிஞர்ல ஒருத்தர் காரி தய்யூப் சாப் அப்துல்லா. காரி தய்யூப் சாப் தாருல் உலூம் தேவ்பந்த் அரபி கல்லூரியினுடைய முன்னாள் முதல்வர், பன்னூலாசிரியர். அவங்களுக்கு ஹக்கீமுல் இஸ்லாம்னு பேர், ஹக்கீமுல் உம்மத்துன்னு பேர். இப்படியெல்லாம் பெரிய ஆள். அவங்க எழுதுறாங்க ஒரு கிதாப்ல, காரி தய்யூப் சாப். ஒரு கிராமத்துல குரங்கு சேட்டை, நிறைய குரங்குகளுடைய சேட்டை. சின்ன ஊர், மேல மலை, மலையிலிருந்து விருன்னு இறங்கும், எல்லாம் ஒன்னா இறங்கி ஊரையே நிறைய குறும்பு சேட்டை. இந்த சேட்டையில கொஞ்சம் நல்லா செய்யற சேட்டைக்கு பேரு குரங்கு சேட்டைன்னு பேரு. நம்ம பையனே செஞ்சாலும் குரங்கு சேட்டைன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி நிறைய குறும்பு செஞ்சுட்டு போயிடும். இருக்கிற துணியை கிழிச்சு போட்டு, பாத்திரத்தை கொட்டி விட்டு, உணவை இது பண்ணிட்டு, குழந்தைய கடிச்சு வச்சுட்டு, ரொம்ப டார்ச்சராகவே இருந்துச்சு. கடைசியில் அவங்க ஊர்ல உள்ளவங்க எல்லாம் ஒரு முடிவு பண்ணாங்க. என்ன முடிவு தெரியுமா? எல்லா குரங்கையும் கொண்டுடலாம். சரி, என்ன செய்யலாம்? ரொட்டி மாவு பிணைஞ்சு விஷத்தை கலந்துருவோம், கலந்து வச்சு சாப்பிட வைப்போம். எல்லாம் ரொட்டியை தின்றும், திண்டுச்சுன்னா எல்லாம் செத்து போயிடும். அப்படி செய்வோன்னு முடிவு பண்ணி ஊர்ல ஒரு மஷூரா போட்டு முடிவு பண்ணிட்டானுங்க. எல்லாம் முடிவு பண்ணி அதே மாதிரி ரொட்டியை சுட்டு வச்சுட்டானுங்க. குரங்கு மேல இருந்து ஒன்னா குரூப்பா இறங்குது. குரங்குங்க நம்மள மாதிரி இல்லை, அதுகளுக்குள்ள ஒரு கண்ட்ரோல், ஒரு அமைப்பு, ஒரு ஜமாத்து, ஒரு அமீர், இதெல்லாம் அவங்களுக்கு இருக்குது. அவங்களாம் அதுல கரெக்டாகவும் இருப்பாங்க. இறங்குனா அந்த தலைமை குரங்கு இருக்குமல்ல, கேப்டன், அதுக்கு ஒரு லேசா ஒரு டவுட்டு. என்னன்னு தெரியல, கேட்டா கூட கொடுக்க மாட்டானுங்க. இன்னைக்கு எல்லா இடமும் ரொட்டியா வச்சிருக்கானுங்க. திண்ணையில ரொட்டி, தெருவுல ரொட்டி, அங்க ரொட்டி, இங்க ரொட்டி, திரும்பின இடமெல்லாம் ரொட்டி. கேட்டா கூட கொடுக்க மாட்டானுங்களே, இப்படி எல்லாம் சுட்டு சுட்டு வச்சிருக்கானுங்களே ரொட்டிய. சம்திங் ராங், என்னமோ நடந்திருக்கு. இது நம்ம யாரும் தொடாதீங்க, எல்லாத்துக்கும் சொல்லியாச்சு டோன்ட் டச்ன்னு. பொதுவாக அவங்களாம் நான் சொன்னேன் கட்டுப்பாடோட உள்ளவங்க. அமீர் சாப் சொல்லிட்டா அப்படி கேட்டுக்குவாங்க. அதனால அமீர் உத்தரவு யாரும் எதையும் சாப்பிடாதுன்னு சொல்லி யாரும் சாப்பிடல. அது மட்டும் என்ன செஞ்சதுன்னா, எடுத்து மோந்து பார்த்துச்சு. மோந்து பார்த்துட்டு ஏதோ கலந்துருக்குதுங்கிறது அதான் முடிவுக்கு வருது. வச்சுட்டு எல்லாரும் என் பின்னாடி வான்னு கூப்பிட்டு திரும்ப மலைக்கு போச்சு. பர்டிகுலரா ஒரு மரம் தேடி போய் கரெக்டா அந்த மரத்துல நின்று அதோட இலைய எல்லாரும் ஆளுக்கு ஒரு இலைய சாப்பிட்டு திரும்ப கீழே ரொட்டியை சாப்பிட்டுருச்சு. நடந்த செய்தி. மிகப்பெரிய மார்க்க அறிஞர், இந்தியாவினுடைய அறிவுஜீவிகள் ஒருத்தர் காரி தய்யூப் சாப், அவங்க எழுதியிருக்கிறாங்க, இலைய சாப்பிட்டு ரொட்டியை சாப்பிட்டுருச்சு. குரங்குக்கு கரெக்டா தெரிஞ்சிருக்கு, விஷத்தை முறிக்கிற செடி அது, அந்த இலை. அதை சாப்பிட்டு என்ன விஷத்தையே திண்டாலும் ஒன்னும் வேலை செய்யாது உடம்புல, இப்படிங்கிற நாலேஜ் அற்புதமா தெரிஞ்சிருக்கு. சாப்பிட்டு முடிச்சுட்டு ஜம்முன்னு எல்லாரும் போயிடுச்சு. இங்க ஊர்ல உள்ளவங்கலாம் எதிர்பார்த்துட்டு இருக்கான், அநேகமா எல்லாம் மூத்தா போயிரும் அப்படின்னு. ஒருத்தரும் மூத்தாகல. ஊர்லதான் 1-2 பேர் மூத்தா போயிட்டான். நார்மலா சாதாரணமா ஜனாசாவாச்சு. எந்த குரங்கும் அது கிளீனா மறுநாள் ஜமாத்தோட இறங்குது, ஜமாத்தோட போகுது. நான் சொல்லிட்டு இருந்தது என்னன்னா, அல்லாஹ் வணக்கங்களை சொல்லி கொடுத்ததை விட ஒழுக்கங்களை தான் சொல்லி கொடுத்தான்.
இந்த ஒழுக்கம் அப்படிங்கிறது மட்டும்தான் மிருகங்களுக்கும் நமக்கும் இடையில வேறுபாடு. நாலேஜ்ன்னு பாத்தீங்கன்னா நம்மளை விட மிருகத்துக்கு இருக்கு, நம்மளை விட இருக்கு. விலங்கினங்கள்லாம் ரொம்ப ஷார்ப்பா இருக்கும், அட்வான்ஸா இருக்கும். சின்னதா ஏதாவதுன்னா கூட உடனடியா சுதாரிச்சிடும். நம்ம சொல்றோம் அறிவு இல்லைன்னு, அதெல்லாம் நிறைய அறிவு இருக்கு. ஒரு சின்ன பூனைக்கு நாய்க்கெல்லாம் இருக்கிற அவேர்னஸ் நம்மள்ட்ட கிடையாது. வேறுபடுறது எங்க? மிருகங்களுக்கும் மனிதர்களுக்கும் இடையில் வேறுபடியது ஒழுக்கத்தில் தான் அல்லாஹ் வைத்திருக்கிறான். ஒழுக்கம் நிறைய வகைப்படும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில சஹாபாக்களுக்கு இபாதத்தை சொல்லி கொடுத்ததை விட ஆதாபுகளை சொல்லி கொடுத்தார்கள். இபாதத்துனா வணக்கம் சொல்லி கொடுப்பதை விட ஒழுக்கம் சொல்லி கொடுத்தார்கள். தலையெல்லாம் சீவாம அப்படி ஒரு மாதிரியா ஒருத்தர் வந்து சபையில உட்கார்ந்துருந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிக்கிட்டே சொல்லுவாங்க, அலைஸ யஜிது அஹதுக்கும் மா யும்ஷிது ஷஅரா. உங்கள ஒருத்தருக்கு தலை வர்றதுக்கு சீப்பு கூடவா கிடைக்கல? இது ரசூலுல்லாஹ்வுடைய பாணி. பர்டிகுலரா நம்ம வாத்தியார் பண்ற மாதிரி எந்திரிச்சு நெல்லு அப்படின்ட்டு எல்லாம் ஐடென்டிஃபை பண்ண மாட்டாங்க. உங்கள ஒருத்தருக்கு சீவருக்கு சீப்பு கூடவா கிடைக்கல அப்படிம்பாங்க. அவர் மெதுவா கொஞ்ச நேரம் கழிச்சு எந்திரிச்சு போய் நீட்டா சீவிட்டு வந்து உட்காந்துக்குவார். சரி, எண்ணெய் தேய்க்காம தலைய சரியா தேய்க்காம இருந்தவங்கள அதுக்கு தனியா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. மூஞ்சில அடிக்கிற மாதிரி ஒரு பயங்கரமான சிகப்பு கலர்ல ஒருத்தர் சட்டை போட்டு வந்து உட்காந்துட்டாரு முன்னாடி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹும்ரத், இந்த சிவப்பு நிறம் பெண்களுக்கு நல்லா இருக்குமே அப்படின்னு சொன்னாங்க. அபூதாவுதுல இந்த ஹதீஸ் எல்லாம் இருக்குது ஆதாபுகளுடைய பாடத்துல. அதுல இருந்து அவர் அந்த சட்டையை போய் சத்தம் இல்லாம மாத்திட்டு வந்து உட்காந்துட்டார். ஒருத்தர் பின்னாடி ஜடை வரை முடி வச்சிருந்தார். இந்த பெண்கள்லாம் போடுற மாதிரி ஜடை ஃபுல்லா இருந்துச்சு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முடியை கொஞ்சம் கண்டிச்சாங்க. அதாவது பிடரியில அந்த காலத்துல போர் அதிகமா நடந்துட்டு இருந்தப்போ வாளை கழுத்துல வெட்டும் போது வாளு முடி இருந்துச்சுன்னா வழுக்கிரும், வெட்டாது. எனவே கழுத்து பிடரி அளவுக்கு ஓகே, முதுகுல தொங்குற அளவுக்கு இன்னைக்கும் நிறைய பேர் அப்படித்தான் பண்றான். வண்டியில போகும்போது அப்படியே போறோம், யாரும் லேடிஸ் ஓட்டுறாங்கன்னு பார்த்தா இவன் தான் ஓட்டுறான், நம்ம பையன். ஃபுல்லா ஜடை முதுகு வரைக்கும் போட்டிருக்கான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹதீஸ்ல அப்படி வருது, فنبه النبي صلى الله عليه وسلم فقطع جمته وجاء في المجلس. நேரா போய் அந்த குஞ்சத்தை மட்டும் வெட்டி விட்டார். எவ்வளவு எக்ஸ்ட்ரா இருந்ததோ அதை வெட்டிட்டு வந்து உட்கார்ந்துக்கிட்டார். நான் சொல்றது, இப்ப இதெல்லாம் வணக்க வழிபாடுல சேருமா, ஒழுக்கத்துல சேருமா? சட்டை சரியில்லை, என்ன தலையில தேய்க்கல, தலை வாரல, ஜடைய ஒருத்தர் இது பண்றாரு. இப்ப இதையெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சரி செஞ்சு கொடுத்தது, இதுக்கு பேர் ஒழுக்கங்கள். இது இபாதத்துகளை குறித்து அல்ல. நாம இப்ப நம்முடைய அடுத்த தலைமுறைக்கும் சரி, நம் குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கும் சரி, நீங்கள் திரும்ப திரும்ப வணக்க வழிபாடுகளை மாத்திரமல்ல, முக்கியமா ஒழுக்கங்களை சொல்லித்தரணும். பெரியவங்கள்ட்ட எப்படி நடந்துக்கிறது, பேரண்ட்ஸ்ட எப்படி நடந்துக்கிறது, யாராவது உறவினர்கள் வீட்டுக்கு வந்தா எப்படி நடந்துக்கிறது. இன்னும் கவலையா இருக்கு, இப்ப உள்ள அடுத்த ஜெனரேஷன் வந்து ஒண்ணும் இல்ல, ஒரு 5-6 வருஷமா, 2000க்கு பின்னாடின்னே சொல்லலாம், குறிப்பா இந்த கொரோனா காலத்துக்கெல்லாம் பின்னாடி, அதை விட சொல்ல போனா இந்த எலக்ட்ரானிக் மீடியா பரவலானதுக்கு பின்னாடி டோட்டலா குழந்தைகளுடைய மென்டாலிட்டி பூரா மாறி இருக்கு. என் வீட்லயும் அப்படித்தான், உங்க வீட்லயும் அப்படித்தான், நம்ம ஊர்லயும் அப்படித்தான், வெளிநாட்டிலயும் அப்படித்தான். டோட்டலா குழந்தைகளுடைய மனோபாவம் என்பது மாறி இருக்கிறது. அவங்களுடைய பிஹேவியர்ஸ் எல்லாம் வேற மாதிரி இருக்கு. ரொம்ப கண்காணிக்க வேண்டிய, அவங்களுக்கு வந்து நல்ல ஒழுக்கங்களை மாண்புகளை எல்லாம் சொல்லித்தர வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு. அவனா தனியா ஆயிக்கிறான். நீங்க குழந்தைகளை கவனிச்சா தெரியும். இன்னைக்குள்ள முக்கியமான சில பிரச்சனை இந்த சோசியல் ஐசோலேஷன்ங்கிறாங்க. அவனை தனிப்பிச்சுக்கிறான். கூடுமான வரையும் அவன் உங்க கூட இப்படி வந்து உட்கார்றத விரும்புறது இல்லை, அப்படி போறதுக்கு விரும்புறான். அவன் கையில ஒண்ணு எடுத்துக்கிட்டு அப்படி போயிடுறான், அவனுடைய ரூமுக்கு போயிடுறான், அவனுடைய வீட்டுக்கு போயிடுறான். அவன் இப்படியே இருக்கணும்னு நினைக்கிறான். சோசியல் ஐசோலேஷன் இது பெரிய தப்பு. சாப்பிடுறது பூரா ஜங்க் ஃபுட்டு.
ஆரோக்கியமான எந்த உணவுகளையும் வாங்குறது இல்லை. நான் சொல்றது எல்லாமே நம்ம வீட்டுல வளர்ற நெக்ஸ்ட் ஜெனரேஷனுடைய எதிர்கொள்ளக்கூடிய ஆபத்துகள். இதெல்லாம் சாப்பிட்றது பூராமே ஜங்க் ஃபுட்டு, குடியிருக்கிறது பூரா எலக்ட்ரானிக் மீடியா. சமீபத்துல ஒரு ஆய்வு சொல்லுது, ஆவரேஜா அவனுடைய லீவு நாள், ஒர்க்கிங் நாள், அந்த நாள் இந்த நாள் எல்லாம் கணக்கு போட்டு 6 hours ஒரு குழந்தை வந்து எலக்ட்ரானிக் மீடியாக்குள்ள இருக்கான். குழந்தைகள் சார்ந்த உளவியல் வல்லுநர்கள் சொல்றது என்னன்னா, உங்க குழந்தைய வருங்காலத்துல உடல் நலம் அதை விட மனநலம் இந்த ரெண்டும் சரியா இருக்கணும்னா ஸ்கிரீனிங் டைம் வந்து 1 hour மட்டும் இருக்கணும். என் வீட்டுல ஒரு குழந்தை இருக்கு, நான் ஆவரேஜா ஒரு 1 hour மட்டும் அந்த குழந்தைக்கு இந்த 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 ஸ்கிரீனிங் கொடுக்கலாம். எந்த ஸ்கிரீனிங்கும், லேப்டாப், இது அது இது ஐபோன் என்ன எளவோ, இந்த ஸ்கிரீன் டைம் 1 hourக்கு மேல இருந்துச்சுன்னா குழந்தையுடைய உடல் நலம் போகும், அல்லது ஃபியூச்சர்ல மனநலம் போகும், சிந்தனை சக்திகள் குன்றி போகும். இன்னைக்கு வந்து புதுசா குழந்தைகளும் இளைஞர்களும் எதிர்கொள்ற பெரிய வியாதி, டாக்டர்ஸ்ட கேளுங்க, குறிப்பா சைக்காலஜி இந்த மாதிரி சைக்காட்ரிஸ்ட் டாக்டர்கள்ட்ட கேளுங்க, ஐஏடின்னு சொல்றாங்க. இந்த நோய்க்கு பேரு கேஸ் வந்துச்சுனாவே அதுக்கெல்லாம் ஐஏடிங்கிறாங்க. என்னன்னா இன்டர்நெட் அடிக்ஷன் டிசார்டர் அப்படின்னு அதுக்கு டாக்டர்களை பேர் வைக்கிறாங்க. ஷார்ட் ஃபார்ம்ல ஐஏடிங்கிறான். என்னன்னா இன்னைக்கு வந்து 10 குழந்தையில 6 குழந்தை ஐஏடியில இருக்கு. என் வீட்லயும் சரி, உங்க வீட்லயும் சரி. இந்த ஸ்கிரீன் டைம் ரொம்ப ஓவர். இதுல நாம சந்திக்கக்கூடிய சமூகம் சார்ந்த பிரச்சனை. இதுல என்ன ஆகுது தெரியுமா? தொடர்ந்து இதுலயே இருக்கிறனாலையும் அவன் தன்னைத்தானே ஐசோலேஷன் பண்ணிக்கிறனாலையும் ஏற்பட்ட விளைவு என்ன தெரியுமா? வீட்டுக்கு விருந்தாளி எல்லாம் வர வேணாங்கிறான். வா, நாளைக்கு இந்த ஒரு 2-3 நாளைக்கு வர்றாங்களாமா நம்ம மாமா மாமி, அவங்க வீட்டுல 2-3 நாளைக்கா இங்கேயா இருப்பாங்க? யாரு? இத்தனூன் இருக்குது நம்ம வீட்டுல. அது விரும்ப மாட்டேங்குது. வந்தா அவங்க காலம் வந்தா போக வேண்டியது தானே, எதுக்கு இங்க 2-3 நாள் இருக்காங்க? ஒரு நேரத்துல பறிச்சு விட்டா நாமெல்லாம் போய் அவங்க வீட்டுல தான்டா 10-15 நாள் இருப்போம். அவங்களும் நம்ம வீட்டுக்கு 10-15 நாள் வருவாங்கடா. ஹாஃப் லீவ், ஆனுவல் லீவ் எல்லாம் அங்கதான்டா இருப்போம். அப்படின்னா இன்னைக்கு உள்ளவன்ட்ட அவன்கிட்ட அந்த தனி மென்டாலிட்டி, தனிய ஒதுங்கி இருக்கணும்னு நினைக்கிற மென்டாலிட்டி இருக்குல்ல, அவன் சுதந்திரத்தை டிஸ்டர்ப் பண்றதா நினைக்கிறான். சொந்தக்காரங்க வர வேணாம், அப்படி வந்தாலும் காலையில வந்தா சாயந்தரம் கிளம்பிடட்டும், மத்தியானம் சாப்பிட்டு கிளம்பிடட்டும், அவங்க ஏன் இங்க வந்து தங்குறாங்க? இது வந்து ஒரு அறிவுசார் சமூகத்துல இது ஃபியூச்சருக்கு இது நல்லதா? யோசிச்சு பார்க்கணும். இது ரொம்ப போங்க ஆபத்தான போங்க. தொடர்ந்து எலக்ட்ரானிக் மீடியாக்கள்ல இந்த டிஜிட்டல்ல இருக்கிறதுனால என்ன ஆச்சு தெரியுமா பொழப்பு? இதுல அடுத்தடுத்து சந்திக்கக்கூடிய பெரிய விஷயங்கள்ல என்னன்னா, இவன் இந்த மொபைலுக்கே அடிமையாகி ஆன்லைன் அடிமைகள், மொபைல்னு சொல்லக்கூடாது, ஆன்லைன் அடிமைகளாகி போய் என்ன ஆச்சுன்னா, ரொம்ப நேரம் அவனுக்கு கிளாஸ் எல்லாம் பிடிக்க மாட்டேங்குது. இப்ப நம்ம பயன் பண்றோம், 1/2 மணி நேரம் பயான், 40 நிமிஷம் பயான், அவன் அதுக்கெல்லாம் தயாராகவே இல்லை. சுருக்கமா 3 நிமிஷத்துல ஏதாவது சொல்றியா சொல்லுங்கிறான். இந்த நம்மளும் அப்படித்தானே, இப்படி பழகிட்டோம்ல, இந்த வெத்தலைக்கு சுண்ணாம்பு தடவை மாதிரி. இப்படி என்ன 2 நிமிஷம் இல்ல 3 நிமிஷம் இப்படின்னா ஏதாவது சொல்லு. நீ உட்காந்து 3/4 மணி நேரம் அல்ல அப்படி ரசூல் இப்படி அதையெல்லாம் வாங்கிக்கிறதுக்கு இப்போ உள்ள நெக்ஸ்ட் ஜெனரேஷன் அவங்க ரெடியா இல்லை. 40 நிமிஷம் கிளாஸே பிடிக்க மாட்டேங்குது, அறுக்கிறாருன்றான். 40 நிமிஷம் கிளாஸ் எல்லாம் அவன் ஏத்துக்கிற மாதிரி இல்லை. அதாவது சாப்பிட்றது துரித உணவு, ஃபாஸ்ட் ஃபுட்டு, ஃபாஸ்ட் கல்ச்சர், எல்லாமே ஃபாஸ்ட், விளையாட்டு, அது இது எல்லாமே ஃபாஸ்ட். இப்ப அப்படித்தானே ஆயிருச்சு. தெருவுல போய் விளையாடாமல் வீட்டுக்குள்ள ஏசி அறையில ஸ்கிரீனிங்கை பார்த்துக்கிட்டே விளையாடக்கூடிய பிள்ளைகள் உருவாகுகிற போது வருங்காலத்தில் உடல் நலமும் பாதிக்கப்படுகிறது, மனநலமும் பாதிக்கப்படுகிறது. இன்னைக்கு நாம சந்திக்கிற பெரிய இது என்ன தெரியுமா? பேரண்ட்ஸ் குறித்த மரியாதை எல்லாம் அவங்கள்ட்ட இல்லை. இன்னைக்கு இருக்கிற 40 வயசுக்கு மேற்பட்டவர்கள் உங்க தாய் தகப்பன் விஷயமாக உங்க மனசு எவ்வளவு மரியாதையை உள்ள வச்சிருக்கோ, சில பேர் கூட இருக்கிறாங்க, சில பேர் தொலைவுல இருக்கிறாங்க, நம்ம மனசுக்குள்ள எல்லாம் நம்ம தாய் தகப்பன் பத்தி என்ன மரியாதை நமக்கு உள்ளத்துல இருக்கோ, இந்த மரியாதை இப்ப நம்ம வீட்டுல வளர்ற 15-16 வயசு பையன்ட்ட கன்ஃபார்மா இல்லை.
நாமளும் அதை ஏத்துக்கிட்டோம். என்னன்னா வாங்கி வாங்கி கேட்கறதையெல்லாம் கொடுக்க வேண்டியது. ஆக லக்ஸரி லைஃப், சிரமப்பட்டு லக்ஸரி லைஃப். அவன் கேட்கிற ஐபோன், அவன் கேட்கிற லேப்டாப், அவன் கேட்கிற இது எதா இருந்தாலும் சரி கொடுத்து 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 என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம மேல கூட அவனுக்கு அப்படி தாய் தந்தைங்கிற மரியாதை எல்லாம் இல்லை. கூட இருக்கிறப்ப இருக்கிற பாசம் அது வேற. அல்லாஹு அக்பர். நான் சொல்றது, நீங்கள் நாலேஜுகளை, கல்வியை, இதையெல்லாம் தர்றது மட்டுமல்ல, ஒழுக்க மாண்புகளை அவங்களுக்கு சொல்லித்தாங்க அப்படின்னு சொல்றேன், வேற ஒண்ணும் இல்லை. வணக்கங்களை விட நீங்கள் ஒழுக்கங்களை சொல்லி தர வேண்டும். குறிப்பா பேரண்ட்ஸ்ட மற்றவங்கள்ட்ட எல்லாம் எப்படி நடந்துக்கணும்னு சொல்லி தரணும். தாயும் தந்தையும் அல்லாஹு அக்பர் நம்முடைய சொர்க்கம் அல்லது நம்முடைய நரகம். பெரிய திருக்குரான் விரிவுரையாளர் உங்களுக்கு தெரியும், ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. உலகத்துல அவங்கள விட பெரியவங்க இல்லை. ரயீசுல் முஃபஸ்ஸிரீன் அவங்களுக்கு பேர். திருக்குரான் விரிவுரையாளர்களின் தலைவர். பாடம் நடத்திட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. நிறைய உலமாக்கள் உட்கார்ந்து இருக்காங்க. அவங்க பாடத்துல எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருக்க மாட்டாங்க, உலமாக்கள் இருப்பாங்க. நான் சொல்றது தாயிஃப்ல பாடம் நடத்துறாங்க. அவ்வளவு பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஒருத்தர் வந்தார். வந்தவரு ஏதோ ஒரு கொலை பண்ணிட்டு வந்திருக்கார். அவரு மசாயில் கேட்கிறார், வேணும்ட்டே கொலை பண்ணிட்டா நிரந்தரமா நரகம் தானவா, சொர்க்கம் போக முடியாதான்னு கேட்கிறார். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு மார்க்க அறிஞர்கள்ல சில பேர் அந்த கருத்துல இருக்காங்க, வேண்டுமென்றே ஒரு கொலை செய்தவனுக்கு நிரந்தர நரகம் அப்படின்னு. பெரும்பாலான மார்க்க அறிஞர்கள் இல்லை, ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பின்னாலே, அல்லாஹுவின் மன்னிப்பிற்கு பின்னால் வழக்கமான முஸ்லிம்களை போல களிமா சொன்னவர்கள் சொர்க்கம் போவார்கள் என்கிற கடைசி இதுலயும் அந்த கான்செப்ட்லயும் நிறைய உலமாக்கள் இருக்காங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு வந்து இவர் நிக்கிறார். என்ன கொலைன்னு விசாரிச்சாங்க. அவன் சொன்ன காரணம் ஒரு வித்தியாசமான காரணம். ஏதோ ஒரு பொண்ணை போய் பார்த்துருக்கிறாங்க. அவருக்கு அவரை பார்த்த உடனே பிடிக்கலன்றுச்சு, எனக்கு வேணான்றுச்சு. சரி வேணான்னு சொல்லிருச்சுன்னு இருந்திருக்காரு. இவரை விட தோற்றத்துல லைஃப்ல எல்லாத்துலயும் ரொம்ப மோசமான ஒருத்தன் போய் பொண்ணு கேட்டிருக்கான். எனக்கு அந்த மாப்பிள்ளை பிடிச்சிருக்குது, கட்டிக்கிறேன்னு சொல்லிருச்சான். இவனுக்கு அந்த கோபம், பிஸ்மில்லான்னு கத்தி எடுத்துட்டு போய் முடிச்சுட்டான் கதைய. முடிச்சுட்டு நேரா இங்க வந்துட்டான். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுட்ட, கொலை பண்ணிட்டேன் அந்த பொண்ணை, எனக்கு மன்னிப்பு உண்டா அப்படின்னு கேட்டான். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, பதில் சொல்லும் போது, உனக்கு தாய் உயிரோட இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. ஹல்லக மின் உம்மின் ஹய்யா, இல்ல. சரி, அக்ஸரில் இஸ்திக்ஃபார வ துப் அலல்லாஹ், நீ அல்லாட்ட அதிகமா பாவ மன்னிப்பு கேளு, அல்லாட்ட இனிமேல் செய்ய மாட்டேன்னு தௌபா செய்ய, அல்லாஹ் மன்னிப்பான்னு சொன்னாங்க. அவன் போயிட்டான். ரெகுலரா கிளாஸ் நடந்துச்சு. இந்த முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறவங்க மாணவர்கள்ல ஒருத்தருக்கு பேர் அதா அல் இஸ்கந்தரி ரஹிமஹுல்லா. அலெக்சாண்ட்ரியாவுடைய மிகப்பெரிய அறிவு ஜீவிகள்ல முக்கியமான ஆலிம் பெருந்தகை அத்தாவுல் இஸ்கந்தரி. அவங்க பாடம் முடிஞ்ச உடனே பின்னாடியே போனாங்க. போய் இப்னு அப்பாஸ்ட்ட கேட்டாங்க, அந்த கொலை சம்பந்தமா கேட்க வந்தவர்கிட்ட, அவர் கொலை செஞ்சுட்டேன்னு ஒண்ணு நீங்க கடைசியில இஸ்திக்ஃபார் அதிகமா செய்யின்னு சொன்னீங்க, இடையில உங்க அம்மா உயிரோட இருக்கான்னு கேட்டீங்களே, ஏன் கேட்டீங்க அப்படின்னு கேட்கிறார். யாரு? அதா அல் இஸ்கந்தரி ரஹிமஹுல்லா. அத்தாவுல் குராசானின்னு சொல்லுவாங்க அவரை, குராசானுடைய அத்தான். அப்போ இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொன்னாங்க, இல்ல அவங்க அம்மா உயிரோட இருக்கான்னு நான் கேட்டதுக்கு காரணம், அவங்க அம்மா உயிரோட இருந்திருந்தால் நீங்க போய் உங்க அம்மாவினுடைய காலடியில இருந்து ஹிதுமத் செஞ்சுட்டே இரு. ஆண்டவன் பூமியில பார்க்கும்போது ஒரு தாயின் பணிவிடையில் இருக்கக்கூடிய ஒரு பிள்ளையை இறக்கப்படுவது போல பூமியில வேற யார் மேலையும் அல்லாஹ் இறக்கப்படுறது இல்லை. Again I repeat, ஒரு தாய்க்கு பணிவிடை செஞ்சுட்டு இருக்கும் போது பூமியில அல்லாஹ் பார்க்கக்கூடிய நேரத்துல அவங்களுக்கு கிருபை செய்யற மாதிரி இறைவன் வேற யாருக்குமே பூமியில ரஹ்மத்து செய்யறது இல்லை. இறைவனுடைய ரஹ்மத்தை அடைய வேண்டுமானால்
நீ பெற்றோருக்கு பணிவிடை செய்ய போன்னு சொல்லலான்ட்டு கேட்டேன், உங்க அம்மா உயிரோட இருக்கான்னு. இல்லைன்னு சொல்லிட்டாரு. சரி போய் தௌபா செய்யி, இஸ்திக்பார் செய்யின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டேன். அதாவது அடுத்த தலைமுறைக்கு இந்த உறவுகள் மாண்பு, பெற்றோர் மாண்பு, சமூக ஒழுக்கம், இந்த மார்க்கத்தில் ரொம்ப உயர்வாக வைக்கப்பட்டிருக்கிற செய்திகளை எல்லாம் அவர்களுக்கு சொல்ல வேண்டிய பொறுப்பு நமக்கு உண்டு. ஏன்னா இன்னைக்கு நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய மிக மோசமான ஒரு ஆன்லைன் உலகத்துல இவன் ரொம்ப கெட்டு போயிட்டான். உறவுகள் பெருசா இல்ல, பெரியவங்க பெருசா இல்ல, பெரியவங்களை மதிக்கிற ஐடியால இல்ல, எல்லாமே மோசமா இருக்கு. சரி, ஆன்லைன்ல போயிட்டாங்க பசங்க, அப்படி மேல தாய்மார்கள் உட்கார்ந்து இருக்காங்க. நானும் பாக்குறேன், நிறைய தாய்மார்கள் இருக்கிற மாதிரி இருக்கு. எல்லாம் பசங்களையா திட்டுறாருன்னு நினைக்க வேண்டாம். ஆன்லைன்ல கெட்டு போனதுல பொம்பளைகளும் கெட்டு போயிருக்கு. நிறைய பொம்பளையும் கெட்டு போயிருக்கு. சிறுமிகள்ல இருந்து கிழவிகள் வரை அவங்கவுங்க ரேஞ்சுக்கு கேட்டிருக்காங்க. அவங்கவுங்க ரேஞ்சுக்கு கேட்டிருக்காங்க. வீட்டுல உள்ள பிள்ளைகள்லாம் மருதாணி எப்படி போடுறதுன்னு யூடியூபை பார்த்து பிஸ்மில்லான்னு அதுலதான் படிக்குதுங்க. நடுத்தர பொம்பளைகள்லாம் சமையல் கேட்குதுங்க. அப்புறம் அதுல சீரியல் அது இது ஏதோ சில அத்தம்மா, சில ராதிமா, சில வயசான அம்மாவெல்லாம் போடுப்பா அந்த அஜர்த்தோட பயானம் கொஞ்சம் போடு அப்படின்னு சொல்லி அதையும் கேட்டுக்கிறாங்க. மொத்தத்துல ஆன்லைன் வந்ததுக்கு பின்னாடி அவங்கவுங்க ரேஞ்சுக்கு நிறைய கெட்டு போயிருக்காங்க. ரொம்ப சுருக்கமா ஒண்ணு சொல்லலாம், என்னன்னா இந்த ஆன்லைன் கலாச்சாரத்தில் வீழ்ந்து போன, வீழ்ச்சியாகி போன, காணாமல் போன நிறைய விஷயங்கள்ல ஒண்ணு என்ன தெரியுமா? தாய்மார்கள் கையில இருந்து குரான் காணாம போயிடுச்சு. முதல்ல எல்லாம் ரம்ஜான்ல நான் அன்னைக்கு கூட பெருநாளைக்கு முதல் நாள் பயான் பேசுறப்போ அங்க சொன்னேன். நான் இந்த மதரசால சாஜிதீன்ல பெண்களுக்கு இடையில பேசுறப்போ 10 குரான் முடிப்பாங்க, 15 குரான் முடிப்பாங்க. நோம்பு 10 தான் போயிருக்கும். அங்க பக்கத்து வீட்டுக்கும் அந்த அம்மாவுக்கும் 2 பேத்துக்கும் போட்டியா இருக்கும். நான் 5 முடிச்சு 6வது தொடங்கிட்டேன், நீ அப்படிம்பாங்க. நான் இப்பதான் 2 முடிச்சு 3வதுக்கு வர்றேன், ஏன் என்ன ஆச்சு இப்படிம்பாங்க. அவ்வளவு குரான் முடிப்பாங்க. ஒரு நோம்பு லாஸ்ட் 10 டேஸ் வர்றப்போலாம் வீட்டுல உள்ள பொம்பளை எல்லாம் பாத்தீங்கன்னா 10 குரான் 12 குரான். இன்னைக்கு ஒரு குரானே நொண்டி அடிக்குது. ஆன்லைன்களின் வருகைக்கு பின்னால் நம்மிடத்தில் ஏற்பட்ட மோசமான கலாச்சார ரீதியான, பண்பாட்டு ரீதியான வீழ்ச்சிகளை தாண்டி இபாதத்து ரீதியாகவும் வீழ்ச்சி. என்னன்னா குர்ஆன் பெண்களின் கையை விட்டும் போய்விட்டது. எத்தனை 4200 குர்ஆன வாழ்க்கையில ஓதி முடிச்சவங்க பெண்மணிகள் வரலாறு நம்மள்ட்ட இருக்குது. நிறைய பேர் வஃபாத் ஆகிறப்ப சொன்னாங்க, வீட்டுல அழுதுட்டு இருக்கிற உறவுகளை எல்லாம், மகன் மகளை எல்லாம் பார்த்து, இந்த வீடு பரக்கத்தா இருக்கும், இந்த வீட்டுல உங்களுக்கு ஒண்ணும் நடக்காது. காரணம், இதே வீட்டுல நான் 4200 குர்ஆன் கத்தம் பண்ணிருக்கேன். அல்லாஹ் இந்த வீட்டுக்கு எப்பவும் பரக்கத்தையும் பாதுகாப்பையும் வச்சிருக்கான். சொன்ன தாய்மார்கள்லாம் உண்டு. சும்மா இது எதுக்கு சொல்றோம்னா, உங்களை நீங்களே தாய்மார்களை கேட்டு பாருங்களேன். எத்தனை குர்ஆன் நீங்க முடிச்சீங்க ரம்ஜான்ல? 1 2 அதிகபட்சமா உள்ளவங்க எல்லாம். இன்னைக்கு நிறைய ஆன்லைன் வந்ததற்கு பிறகு நாமும் எலக்ட்ரானிக் மீடியா, நம்முடைய ஸ்கிரீன் டைம் நிறைய ஆனதுக்கு அப்புறம் குர்ஆன் போய்விட்டது. ஒரே ஒரு நிகழ்ச்சி ஒண்ணு, ஒரு அம்மாவை பத்தி, அது அவங்க தாய்மார்களுக்கு சொல்லுங்கிறதுக்காக சொல்றேன். நான் அதோட நிறைவுக்கு வருகிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பேரருடைய மகள், அவங்கதான் நஃபீசா ரலியல்லாஹு அன்ஹா. நம்ம அடிக்கடி பயான்ல கேள்விப்பட்டிருப்பீங்க, ராபியத்துல் பஸ்ரியான்னு கேள்விப்பட்ட, அந்த மாதிரி நஃபீசத்துல் மிஸ்ரியான்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்க இருந்தது மிஸ்ர்ல. நஃபீசா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பேரர் ஹசன் இல்லையா ரலியல்லாஹு அன்ஹு. ஃபாத்திமா அம்மாவுடைய ஹசன் ஹுசைன்ல ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த ஹசன் ரலியல்லாஹு அன்ஹுடைய பேரர் ஒருத்தர், அவரு பேரும் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த ஹசன் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகதான் நஃபீசா அம்மா. நஃபீசா பின்துல் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹா. தாய்மார்கள் கவனிக்கணும், நான் உங்களுக்கு தான் இந்த செய்தியவே சொல்றேன். நஃபீசா பின்துல் ஹசன், அல்லாஹ் அபாரமான இல்மு கொடுத்தான். இல்முன்னா பெரிய பெரிய இல்மு.
இந்த மிஸ்ர்ல வந்து குடியேறினப்போ அவங்க திரும்ப மதீனாவுக்கு போறதுக்கு அவங்கள விட மாட்டேன்ட்டாங்க. மதீனா மக்கள்லாம் இடையில நான் ஊருக்கு போறேன்ட்டு கிளம்புனாங்க எல்லாம். ஊரே வந்து குறுக்க நின்றுக்குச்சு. மிஸ்ரே வந்து என்னன்னா, நீங்க எங்களுக்கு போக கூடாது, ரசூலுல்லாவுடைய குடும்பத்தினுடைய பரக்கத்து நீங்க இங்கதான் இருக்கணும். சரின்னு அங்க இருந்தாங்க. அல்லாஹு அக்பர். அவங்க வீடு இங்க. உலகத்திலேயே பெரிய சட்ட மேதை அப்படின்னு நாமெல்லாம் சொல்ற இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தினந்தோறும் இங்கிருந்து அவங்க வீட்டுல இருந்து கிளம்பி பாடம் நடத்துறதுக்கு போவாங்க. அந்த அவுராக்கு கையில வச்சிருப்பாங்க. அந்த காலத்துல கிதாபு, இப்ப நம்ம கிதாபுன்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி ஓலை அவுராக், அதை எடுத்துட்டு இமாம் ஷாஃபி இங்க போய் பாடம் நடத்தணும். வழியில நஃபீசா அம்மா வீடு. வந்து இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த அம்மாட்ட ஓதிட்டு போவாங்க. அப்புறம் போய் பாடம் நடத்துவாங்க. நீங்க யோசிக்கணும், இமாம் ஷாஃபிக்கு ஓதி கொடுக்கிற அளவுக்கு உஸ்தாதா ஒரு பொம்பளை இருந்திருக்கு அப்படிங்கிறதே பயங்கரமா இருக்கு. நீங்க எடுத்து ஷாஃபி இமாமுக்கு ஆசிரியர்கள்னு நெட்லயே அடிச்சு பாருங்க, இந்த அம்மா பேரு ஃபர்ஸ்ட் வரும். ஏன்னா 4 வருஷம் இமாம் ஷாஃபி இப்படி போவாங்க. போய் நஃபீசா அம்மாட்ட அவர்கள் இல்மு கற்பார்கள். அவங்களுடைய மஸ்ஜித ஃபுஸ்தாஸ்ன்னு சொல்லி மிஸ்ர்ல லாஸ்ட் 4 வருஷம் இமாம் ஷாஃபி மிஸ்ர்ல இருந்தாங்க. 52 வயசுல மவுத்து. வந்ததே 49 வயசுல தான், 48 வயசுல தான். அங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறப்ப தான் அவங்களுக்கு இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹிக்கு மூல வியாதி. அவங்க கிதாப் எழுதினாங்க. உலக புகழ் பெற்ற கிதாபுல் உம்முன்ற கிதாப் எழுதினாங்க. இப்ப இந்த 4 வருஷம் பீரியட்ல இந்த அம்மா நஃபீசா அம்மாட்ட இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பாடம் ஓதியிருக்காங்க. பெரிய வலிமார்கள்ல உள்ள பெண் அந்த பெண், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பேத்தி. எதுக்கு சொல்ல வந்தேன், அந்த அம்மாவை பத்தி சொல்றேன் இங்க இருக்கிற தாய்மார்களுக்காக. ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹிக்கு 52 வயசு, வியாதி அதிகமாகி வஃபாத்துடைய நேரம் வசியத்து பண்ணிட்டு மௌத்தாயிட்டாங்க. என்ன தெரியுமா, என் ஜனாசாவை நான் மௌத்தாயி எடுத்துட்டு போறப்போ நான் டெய்லி ஓதன என்னுடைய உஸ்தாது நஃபீசா அம்மா, அந்த அம்மாவுடைய வீட்டுல கொண்டு போய் என் ஜனாசாவை வைங்க, அவங்க வெளியே வரமாட்டாங்க, உள்ள கொண்டு போய் வைங்க. நான் வழக்கமா பாடத்துக்கு போற மாதிரியே அந்த அம்மா துவா செஞ்சு எடுத்துட்டு போக சொன்னதுக்கு அப்புறம் எடுத்துட்டு போய் முஸ்லிம்களுடைய மக்பரால அடைக்கிருங்க அப்படின்னு சொன்னாங்க. கரெக்டா மிஸ்ரு, 52 வயசு, ஷாஃபி இமாம் மௌத். ஷாஃபி இமாம் மௌத்துங்கிற செய்தி தெரிஞ்சு ஊரே திரண்டு நிக்குது மிஸ்ரு. மாநிலத்தினுடைய ஆளக்கூடிய கவர்னர் வந்துட்டாரு. இந்த கவர்னர்கிட்ட சொன்னாங்க, இந்த மாதிரி வசியத் செஞ்சுட்டு மௌத்தா இருக்காங்க, நஃபீசா அம்மா வீட்டுல கொண்டு போய் ஜனாசாவை வைக்கணுமா, அவங்க துவா செஞ்சு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் கொண்டு போய் அடக்கணுமா. அப்போ ஹலீஃபா சொன்னாரு, இங்க இருக்கிற கடுமையான கூட்ட நெரிசல்ல இந்த ஜனாசாவை அங்க எடுத்துட்டு போறது ரொம்ப கஷ்டம்தான். இருந்தாலும் வஃபாத் ஆகிற நேரத்துல உள்ள வசியத்தா இருக்கிறதுனால நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது, அப்படியே ஆகட்டும், அப்படியே செஞ்சிருங்கன்ட்டாங்க. குளிப்பாட்டி கஃன் எட்டி இமாம் ஷாஃபியின் ஜனாசா நஃபீசா அம்மா வீட்டுக்கு வந்தது. நஃபீசத்துல் மிஸ்ரியா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்கு வந்தது. அவங்க துவா செஞ்சு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி ஜனாசா போச்சு. அன்பானவர்களே, நான் பெண்கள்கிட்ட ஒரு குர்ஆனை பத்தி சொல்லிட்டு இருந்தப்பதான் இதை எடுத்தேன். அந்த மெசேஜ் சொல்றதுக்கு தான் வர்றேன். இந்த நஃபீசா யாரு தெரியுமா, அவங்க எந்த நேரமும் குர்ஆன் ஓதுவாங்க. வித்தியாசமா ஒரு வேலை பண்ணாங்க. என்னன்னா, அவங்க வீட்டினுடைய பின்னால ஒரு கபருக்குழி அவங்களா நோண்டனாங்க. அவங்களா கிளீனா, எக்ஸ்ட்ராவெல்லாம் இல்லாம வழக்கமா கபரு எப்படி தோண்டுவாங்களோ அந்த 6 அடி 5 அடி அந்த இதுல கரெக்டா தோண்டி வச்சுக்கிட்டாங்க. வீட்டுல உள்ளவங்கள்ட்ட நான் வஃபாத் ஆனாலும் இங்க அடக்கிருங்கன்னு சொல்லிட்டாங்க. அந்த வீட்டுல பணிப்பெண்ணா இருந்த பெண்ணுக்கு பேர் ஃபாத்திமா. அந்த ஃபாத்திமா சொல்றாங்க, டெய்லி காலையில இங்க இறங்கிருவாங்க, குர்ஆன் கையில இருக்கும், ஓதிக்கிட்டே இருப்பாங்க. அதாவது நம்ம எல்லாத்துக்கும் மௌத்தாங்கரை பார்த்தாவே பயமா இருக்கு. என்ன காரணம்னா, எப்பவாவது போறதுனால. அவங்களுக்கு டெய்லி உள்ள போய் இறங்கி 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 என்ன ஆயிடுச்சுன்னா கபரு பழக்கமா போச்சு. எங்க தினந்தோறும் ஒரு இடத்துல இது பெட்ரூமு, இது கிச்சனு, அது இந்த ரூமு, இது அந்த வராண்டா, இது கபரு அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அவங்க வீட்லயே ஒரு 3 பெட்ரூம் 4 பெட்ரூம் மாதிரி அது ஒரு ரூம் ஆயிடுச்சு. டெய்லி அங்க போக வேண்டியது, அங்கதான் அடங்கவும் போறாங்க. கபரு லேஸ் ஆயிடுச்சு.
நான் தாய்மார்கள்ட்ட இதை சொல்றதுக்கு தான் வந்தேன். இந்த பாயிண்ட சொல்றதுக்கு தான் வந்தேன். அந்த கபருக்குள்ள அவங்க அடங்க போற கபருக்குள்ள உட்கார்ந்து குரான் ஓதுனாங்க, கத்தம் ஓதுனாங்க. மொத்தம் அந்த கபர்ல மட்டும் முடிச்ச குரான் 192 கிதாபுகள்ல உள்ள செய்தி. தாய்மார்களே, 192 குரான வாழ்க்கையில தான் அடங்க போற கபிரிஸ்தான்ல ஓதி 192வது குரான்ல ஓதும் போது 11வது ஜுசு. இந்த 11வது ஜுசுவை கபருக்குள்ள உட்கார்ந்து ஓதுறாங்க. ஓதிட்டு இருக்கிறப்ப அந்த ஆயத்து, வல்லாஹு யதுஉ இலா தாரிஸ் ஸலாம் வ யஹ்தி மன் யஷாஉ இலா சிராத்தின் முஸ்தகீம். அல்லாஹ் உங்களை தாருஸ்ஸலாமுக்கு அழைக்கிறான். இந்த வசனம் கரெக்டா அங்க ரூஹு போகுது. குரான் ஒரு பக்கம், நபீசா அம்மா அப்படியே அவங்க தோண்டன அவங்க கபர்ல சரியிறாங்க. அது அந்த நேரத்துக்கு டைமிங்க்கு எப்படி அந்த ஆயத்தை அல்லாஹ் கொண்டு வந்து முடித்திருக்கிறான். அல்லாஹு யதுஉ இலா தாரிஸ் ஸலாம். அல்லாஹ் உங்களை தாருஸ்ஸலாமுக்கு கூப்பிடுறான். தாரு யதுஉன்னா அழைக்கிறான். தாருஸ்ஸலாம்ங்கிறது ஒரு சொர்க்கத்தோட பேர். நம்மளும் இன்னைக்கு தாருஸ்ஸலாம்னு பள்ளிவாசலுக்கு பேர் வைக்கிறோம், தாருஸ்ஸலாம்னு வீட்டுக்கு பேர் வைக்கிறோம். அந்த மாதிரி தாருஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் கூப்பிடுறான்னு சொல்லிட்டு அப்படியே சாஞ்சிட்டாங்க. 192 குரான் முடித்த நஃபீசா அம்மையாவ அந்த ஃபாத்திமா சொல்றாங்க, எல்லாத்தையும் வீட்டுல இருந்து எடுத்துட்டு போய் குழிக்குள்ள அடக்குவோம். இவங்களை மட்டும்தான் குழிக்குள்ள இருந்து வெளியே எடுத்து குளிப்பாட்டி கஃன் செஞ்சுட்டு திரும்ப கொண்டு வந்து அதே குழியில அவங்கள அடக்கம் பண்ணாங்க. இந்த வழிமார்கள்ல பெண் வழிமார்களுடைய வரலாறு எல்லாம் ஏதோ கட்டுக்கதைங்கிற மாதிரி நினைச்சுக்கிறாங்க. அவங்க எல்லாம் எவ்வளவு பெரிய வாழ்க்கை வாழ்ந்தவர்கள். அன்பான தாய்மார்களே, மொபைல் வந்ததற்கு பின்னால், ஆன்லைன் பரவலானதற்கு பின்னால், இந்த டிஜிட்டல் மீடியா எவ்வளவு தூரம் நம்மளை ஆக்கிரமிச்சதுக்கு பின்னாடி என்ன ஆச்சு தெரியுமா? குரானை விட்டு வெகு தூரம் போய்விட்டோம். குறிப்பாக இந்த ஆம்பளைங்க எப்பவும் கொஞ்சம் தூரமா தான் இருப்பாங்க. அவங்களுக்கு உட்காந்து குரான் கத்தம் பண்றதுக்கெல்லாம் எந்த காலத்துலயும் அவங்க இந்த விஷயத்துல கொஞ்சம் பேக் தான் வைங்களேன். ஆனா வீட்டுல தாய்மார்கள் நீங்களாம் எவ்வளவு ஓதனவங்க, எவ்வளவு மாசம் கத்தம் முடிச்சவங்க எல்லாம் இருக்காங்க. தயவு செய்து காலம் மாறினாலும், நம்முடைய நேரங்கள் இடங்கள் மாறினாலும், உலகத்துல எங்கோ பிறந்து எந்த இடத்துலயோ வந்து நீங்கள் வாழ்ந்தாலும் வளர்ந்தாலும் குரானை மட்டும் கையில இருந்து விட்டுறாதீங்க. நான் தாய்மார்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு குறிப்பிட்ட காலத்தை ஒரு டைம் டேபிள நீங்களா நியமிச்சு வச்சுட்டு குரானை கையில் எடுங்கள். உங்கள் ஆயுளில் பரக்கத்து, உங்கள் வீட்டில் பரக்கத்து, உங்களுடைய குழந்தைகள் பேரன் பேத்திகள்ல பரக்கத்து, எல்லாவற்றையும் கண்கூடாக நாம் பார்க்க முடியும். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா என்ன ஆன்லைன் இன்னமும் மோசமாக இது பரவலானாலும் அல்லாஹ் ஒழுக்க மாண்புகளோடு நம்முடைய பிள்ளைகளை ஆக்கி தருவானாக. குர்ஆனையும் இபாதத்தையும் மீண்டும் கையில எடுக்கக்கூடிய தௌஃபீகை, அதில் பேணுதலாக இருக்கக்கூடிய நல்ல வாய்ப்புள்ள அந்த தௌஃபீகை அல்லாஹ் நம்முடைய வீட்டு பெண்களுக்கு வழங்குவானாக என்று வல்லோன் அல்லாஹ்விடத்தில் துவா செய்து, ஒரு சிறப்பான ஒரு சந்திப்பிற்கு நான் ஒரு 10 நாள் பயணமாக இங்கே வந்த நேரத்தில் உங்களை சந்திப்பதற்கு ஏற்பாடு செய்து, இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டை செய்த இந்த செர்ஜி, இந்த பள்ளிவாசல், இதனுடைய ஜமாத், இதனுடைய நிர்வாகம், இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய சொந்தங்கள், ஈமானிய உறவுகள், உங்களுக்கும் பிரான்ஸ் வருகைக்காக வேண்டி என்னை அழைத்து வந்த இந்த சாஜிதீன் மதரசாவினுடைய அன்பு சார்ந்த சகோதரர்கள், அதனுடைய நிர்வாக பெருமக்கள் எல்லோருக்கும் நான் ஜஸாக்கும் அல்லாஹு கைரா என்கிற மனமார்ந்த நன்றியை சொல்லிக் கொள்ளுகிறேன். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா நம்முடைய எல்லா துஆக்களையும் ஏற்பானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillah,
குறுகிய நாட்களில் இங்கு வந்து பல இடங்களில் பல்வேறு தலைப்புகளில் உரையாற்றி நல்ல ஒரு கருத்துக்களை நமக்கு தெரிவித்திருக்கக்கூடிய டாக்டர் சதீஷ் அவர்களுக்கு நாம் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். ஜஸாக்குமுல்லாஹ் கைரல் ஜஸா. இன்றைய தினத்தில் ஒரே கல்ல ரெண்டு மாங்கான்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் இன்னைக்கு செஞ்சு ஏஎம்பிசி சென்டர் செஞ்சிருக்கு. வடமையா ரமதான் மாசத்துல தமிழ்நாட்டிலிருந்து வந்து தராவி தொழு வைப்பதற்காக ஒவ்வொரு வருடமும் இந்தியாவிலிருந்து வரக்கூடிய ஆபீஸ்களை அழைத்து வந்து இங்கே அவர்கள் 30 நாட்கள் தங்கி தொழு வைக்கக்கூடிய வழக்கை கிட்டத்தட்ட 16-17 ஆண்டுகளாக நடைபெற்று வருகிறது. அந்த வகையில இந்த வருடம் காரைக்காலில் இருந்து மௌலவி ஆபீஸ் வந்திருக்கிறாங்க. அவர்களுடைய வழியெடுப்பு விழா நோக்கு முடிஞ்ச உடனே வந்து அவங்களுக்கு சென்ட் ஆஃப் கொடுப்பாங்க. இன்னைக்கு வந்து என்னன்னா 2 பேருக்கு சென்ட் ஆஃப் வச்சுட்டாங்க. இந்த ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. இவங்களுக்கு வந்து இன்னைக்குதான் இங்க உள்ள பயான்ல அல்ஹம்துலில்லாஹ். இப்ப 2 இவங்களும் வந்து இவங்க நாளானைக்கு ஊருக்கு போறாங்க. அவங்க ஆபீஸுக்கு கூட நமக்கு தெரியாது தகவல் ஏப்ரல் 2 தான் போறாங்க. சுத்தி பார்த்துட்டு போவாங்க. அதனால சென்ட் ஆஃப் வைக்கிறாங்க. என்ன நிகழ்ச்சி எதுவுமே நமக்கு பண்ணல. ஏதாவது பொன்னாடை போட்டுருக்கீங்களா? துவா செஞ்சு முடிச்சிருவோம். அல்ஹம்துலில்லாஹ். தாஜுதீன் அங்கதான் இருக்காரு, வெளியே அங்க இருக்கிறாரு. அந்த பக்கம் போனார். ஆரம்ப காலங்கள்ல 2-3 இடங்கள்ல நம்ம தமிழ்நாட்டில் எல்லாமே முடிஞ்சு இப்ப கடைசியா நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய அருளால இங்க நிறைய ஆண்டுகள் நிறைய உருவாக்கிட்டாங்க. கலாக்கும பகுதி, வில்லேசம்மன் பகுதி, எல்லா இடங்கள்லையும் நம்முடைய தலைமுறைகள் இப்ப இங்க என்ன பண்றாங்க, உருவாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ் பெரிய அளவுல, அதாவது நம்ம இந்த நாட்டுக்கு வரும் பொழுது ஒருத்தர் சொன்னார், நீங்க ஒரு அழமான நாட்டுக்கு போறீங்க அப்படின்னு 20 வருஷத்துக்கு முன்னால். இங்க வந்து பார்க்கும்போது தான் தெரியுது, உண்மையிலேயே வந்து ஊர்ல உள்ள பிள்ளைங்களை விட இங்க உள்ள பிள்ளைங்க பள்ளிவாசல் தொடர்போட குர்ஆன் மனப்பாடம் பண்றது, மார்க்கத்துல ஈடுபடுறது, தர்ஸ்ல உட்கார்றது, எல்லா இதுல ஆர்வமா இருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த நிலையில் இருக்கிறதுனாலதான் இது மாதிரி ஒரு நிகழ்வுகளுக்கெல்லாம் எல்லாம் வரக்கூடிய அந்த பழக்கத்தை நம்ம ஏற்படுத்தி வச்சிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய கிட்டத்தட்ட 20-22 வருடங்களாக இங்க பயான் நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெற்று நிறைய ஆலிம்கள், நிறைய இமாம்கள் வந்துட்டே இருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த தொடர்புகளை நம்ம ஏன் வந்து நம்ம செஞ்சிருக்கோம் அப்படின்னா, மக்களுக்கு சொல்லிக்கிட்டே நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கணும். நினைவுபடுத்தினா அதான் சொன்ன மாதிரி எல்லாரும் வீட்டுல ஒவ்வொரு ரூம்ல போன் வச்சுக்கிட்டு எல்லாம் தனித்தனியா உட்காந்துருக்காங்க தான். அது தனிமையிலே அவங்க இருந்து தனிமையிலே போய் சேர்ந்துருவாங்க. அவங்களுக்கு போகும் தனிமையிலே போயிடுவாங்க. அதெல்லாம் இல்லாம எல்லா இடத்துக்கும் வரணும், எல்லாத்தையும் பார்க்கணும், எல்லா நல்லவைகளையும் கேட்கணும், பிள்ளைகளையும் நம்ம பள்ளியாசலுக்கு கொண்டு வரணும், நமக்கு பின்னால பிள்ளைகள் நமக்கு துவா செய்யற பிள்ளைகளை நம்ம வந்து உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த முயற்சிகள்லாம் செய்யறாங்க. இதுல வந்து நம்முடைய நிர்வாகிகள் இதற்காக நிறைய சிரமம் இருக்கிறாங்க, கஷ்டப்படுறாங்க, உழைக்கிறாங்க. ரமதான் மாதங்கள்ல நல்ல உழைச்சி அவங்களுடைய எல்லா விதமான உழைப்புகளை கொடுக்குறாங்க. அதாவது அவங்களுக்கு இந்த சேவையை தொடர்ந்து செய்வதற்கு அவர்களுக்கு பழகணும். அவர்களுக்கு எல்லா விதமான பலன்களையும் நல்லா கொடுக்கணும், நன்மைகளையும் நல்லா கொடுக்கணும், நீண்ட ஆயுளை தர வேண்டும். மார்க்க வழியிலேயே நாங்கள் இருந்த மாதிரி பிள்ளைகளை வளர்ப்பதற்கு ஆரம்பம் சொன்னாங்க. குலத்தாயின் அந்த குலத்தாயின் தான் நம்ம பாடுபடுறோம். அந்த கண் குறிச்சு நம்ம பிள்ளைகளை நம்ம பார்க்கிறோம். அவங்க பிள்ளைங்க தொழுகைக்கு நம்ம பின்னாடி சொல்லும்போது அவ்வளவு ஆர்வமா இருக்கும், ரொம்ப மனசு நிம்மதியா இருக்கும். அந்த நிம்மதி நமக்கு கிடைக்கணும். எல்லா வீட்டில் உள்ள பிள்ளைங்களும் ஹாப்ஸ் ஆகணும். எல்லா பிள்ளைங்களும் என்ன பண்ணணும், தொழுவைக்கணும். பின்னாடி அந்த தகப்பனாக இருந்து பின்னாடி தொழும் பொழுது அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். என்னுடைய பிள்ளை தொழுவைக்கலாம், பிள்ளைக்கு நான் தொழுகிறேன், பின்னாடி தொழுகிறேன், அந்த எண்ணங்கள் எல்லாருக்கும் வரணும். அந்த இதை நம்ம ஏற்படுத்தணும்.
செய்யணும் வாசியா தலைவர் வந்துட்டாங்க நிகழ்ச்சி எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. எங்களுடைய பயணம் நீங்கள் கேட்டீங்க, இந்த காலத்துக்குள்ள செய்திகள் நிறைய பிரான்ஸ்ல இப்படி ஒரு மக்களுடைய ஈமானுடைய வெளிச்சம் எவ்வளவு பிரகாசமா இருக்கிறது இமாம் அவர்கள்லாம் பார்த்துப்பாங்க. ஏன்னா பிரான்ஸ்னாக்கா ஒரு மாதிரியான நடந்து சொல்லிட்டா இந்தியாவில் நடக்காங்க. எங்க பார்த்தாலும் மாறணும் அது பாண்டிச்சேரியிலே இருக்கு. பாண்டிச்சேரியில இருக்குது. இதுதான் நம்ம புள்ளவெல்லாம் அங்க இருக்காங்க. ஆனா நம்ம இங்க உள்ள புள்ளவெல்லாம் வந்து மார்க்கப்பட்டோட இருக்கிறாங்க, ரொம்ப கூட இருக்காங்க, சேவைகள் தான் நல்லா ஈடுபாடா இருக்காங்க. அதனாலதான் நம்மளும் ரொம்ப ஆர்வமா இருக்கிறதா செய்யணும்னு சொல்லி அந்த வகையில் தான் இருக்கிறது. நம்ம காரைக்கால 26வது வருடம், 26வது மாநிலம் இந்தியாவில் இருக்கு. ஆமா, அதுல வந்து நம்ம புள்ள இப்போ புதுசா இருக்க நிர்வாகிகள்லாம் அதுல உண்மையா இருக்கிறாங்க. அதை கண்டினியூ பண்ண செய்யணும்னு சொல்லிட்டு பாரத்தோட வந்து செஞ்சுக்கிறாங்க. அதுக்காக செய்ய தொடர்ந்து நம்மளுக்கு இமாமுக்கு வந்து இப்போ வந்து வழியனுப்பு சொல்லிட்டு செய்வோம் ஞாயிற்றுக்கிழமையில. அது நேற்று செஞ்சிருக்குன்னு முடியல. காரணம் நம்ம பெரிய இமாம் இருக்கு, அவளை வந்து நம்ம பயன்படுத்திங்கிறதுக்காக அந்த இமாம்கிட்டே சொன்னேன். வந்துக்காக ஊட்டம் வந்திருக்காக நான் அவளை பார்த்தது இல்லை, ஆனால் கேள்விப்பட்டிருக்கு நிறையா. நான் அவளை வந்து யூடியூப்ல நிறைய பார்த்துருக்கேன். அவள் வர்றது ரொம்ப சிறப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு ஏதாவது கேட்டாங்க. என்கிட்ட வந்து ஜனவரி மாதம் நாங்கள் இது மாதிரி இமாம் சதுர்த்தி நாளைக்குன்னு எப்படி செய்யணும்னு சொல்லி கேட்டாங்க. சொன்னேன். நான் சொன்னது ஒன்று, அவங்க ஒன்று வேற மாதிரி செஞ்சு அல்ஹம்துலில்லாஹ் பரவாயில்ல சொல்லிட்டாங்க. ஆனால் வந்தது அவங்களுக்கு தெரியாது. இந்த நோம்புல கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால தெரியல. முன்கூட்டியே எனக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமையில வந்து நம்ம இந்த ஏற்பாடு பண்ணிடலாம். இன்னும் நிறைய மக்கள் வந்து நேற்று 3 இடம் நம்மளுக்கு அது பயனாக அடைஞ்சிருக்குன்னு நாங்களோட தான் ப்ரியாரிட்டியா இருந்திருக்கு. முதல்ல இல்லையா தம்பிகிட்ட சொன்னேன், அந்த மறந்துட்டா இல்லைக்கா ஞாயிற்றுக்கிழமை நம்ம செஞ்சிருக்கலாம். அதாவது நம்ம ஜனங்களுடைய சொன்னாங்க வேலைக்கு போறோம்மா என்னமா இல்லை வர்ற சீர் வாங்க எல்லாம் தான் சேர்ந்து இவங்களை அடுத்ததா சந்திக்க முடியாத டக்குன்னு கிளம்பிடுவாங்க. அது வேற மறந்துனாங்க. ரொம்ப ஊருக்கு கொண்டு ஆர்வமா இருக்காங்க. உடனே டிக்கெட் போட்டு அனுப்பணும். இங்கே ஒரு ஏதாவது இடத்த சுற்றி பார்க்கலான்னு ஆசைப்படுறாங்க. அதுக்காக வழி இல்லாத பள்ளியாசல் தான் விசிட் பண்ணியிருக்காங்க. வந்து அயர் இன்ஷா அல்லா நம்மளாம் வருவாங்க அடுத்தடுத்த முறை வரதுக்கு இன்ஷா அல்லா அல்லா தான் செய்யுங்க. அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கு வந்ததுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்றேன். இவெல்லாம் வந்து கலந்துக்கிட்டது பஷீரஜத்து நீங்களும் வந்து சிரமப்பட்டு அங்கேருந்து மாசம் வந்து இங்கே வந்து எங்களும் பக்குவப்படுத்திக்கிட்டே இருக்கிறீங்க. அயரு அதுக்கடுத்து நம்ம இமாமுக்கு வந்து வெளியனுப்பு விழான்னு சொல்லிட்டு செய்வோம். அதை வந்து இந்த விழாவோட சேர்த்து பொருள் விழாவா எடுத்தாச்சு. இன்ஷா அல்லாஹ் அஜர்த்து ஒரு 4 வார்த்தை பேசணும். டைம் அதுக்காக தான் எல்லாம் சேர்த்து நம்ம செய்கிறேன். நன்றி الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين. أما بعد لئن شكرتم لأزيدنكم ولئن كفرتم إن عذابي لشديد. புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாக. கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் அடிச்சுவற்றை அப்படியே பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள், தாபியங்கள், தாபியங்கள், அவுலியாக்கள், ஷுஹதாக்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய அருளும் அன்பும் நிரம்பமாக உண்டாவதாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்வதை போன்று லஇன் ஷக்கர்தும் லஅஸீதன்னக்கும் என்பதாக சொல்லுகின்றான். உங்களில் யார் உங்களுக்கு கொடுத்த நிஅமத்திற்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் நன்றி செலுத்துகின்றார்களோ, நன்றி பாராட்டுகின்றார்களோ, லஅஸீதன்னக்கும் அந்த நிஅமத்தை நாம் உங்களுக்கு அதிகப்படுத்தும் என்பதாக வாக்குறுதி கொடுத்திருக்கின்றார். வலஇன் கஃபர்தும் யார் அந்த நிஅமத்திற்கு நன்றி சொல்லாமல் நன்றி கட்டத்தனமாக இருப்பார்களோ, இன் அஸாபி லஷதீத் என்னுடைய அதாப் மிகவும் கடினமானது என்பதாக அல்லாஹ் சொல்லி முடிக்கின்றான்.
எனவே ஹஜ்ரத் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு முன்னால் இதுதான் நான் முதலாக பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு. அவனுடைய பயான் தான் கேட்டுக்காங்க, பக்கத்துல அவன் உட்கார்ந்தது கிடையாது. பக்கத்துல உட்காரணுங்கிற ஆசை, ஆனா அல்லாஹ் அதை இங்கதான் நிறைவேற்றி இருக்கிறான். நான் நினைச்சு கூட பார்க்கல. அதனால நான் முதல்ல அல்லாஹ்க்கு நான் நன்றி செலுத்திக் கொள்கின்றேன். அல்லாஹ் இது போன்ற பாக்கியத்தை ஹஜ்ரத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் அதிகமாக நமக்கு தரணும். நம்முடைய ஊர்களும் குறிப்பாக பிரான்சிலும் ஹஜ்ரத்துடைய பயான்கள், ஹஜ்ரத்துடைய பயான் இன்னும் வேகமாக இருக்கும். ஹஜ்ரத்துடைய டிராவல்ல ரொம்ப ஃபத்திக்காக இருக்கிறாங்க. நானும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸை கற்றுக்கிட்டேன். இங்கே வந்து ஹஜ்ரத் ரொம்ப சோர்வாக இருக்கிறாங்க. அதனால தான் ஹஜ்ரத்துடைய அளவாக பேச முடியல, அதிகமாக பேசுவாங்க. எனவே நான் அல்லாஹுக்கு முதலாக நன்றி செலுத்த வேண்டும். நம்முடைய பகுதியில் அல்லாஹ் ஏற்பட்ட தீனுடைய ஒரு மாற்றத்தை அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கின்றான். இங்க வந்தப்போ சொன்னாங்க, இந்த மாதிரிலாம் நாங்க முதல்ல இங்க இருக்கக்கூடிய பெரியவங்கலாம் சொன்னாங்க, முதல்ல நான் இந்த இடத்துக்கு வரும்பொழுது தொழுவதற்குண்டான வாய்ப்புலாம் அவ்வளவா கிடைக்காது. இவளுக்கு ஒரு பள்ளி, ஒரு தராவி, இதெல்லாம் எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காம இருந்துச்சு. நாங்க ரொம்ப 4 பேர் 5 பேர் தான் தொழுவோம். அல்லாஹ் தஆலா இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கொடுத்திருக்கிறாங்க. ஒரு பள்ளியை கட்டக்கூடிய வாய்ப்பு, அதுல அதிகமாக தொழக்கூடிய வாய்ப்பெல்லாம் நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. உண்மையில் நாம் இன்னும் அதிகமாக நம்ம அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். இன்னும் கண்டிப்பாக இந்த ஐரோப்பிய கண்ட்ரி அல்லாஹ் தஆலா இன்னும் தீனுடைய மார்க்கத்தை இன்னும் அதிகமாக நமக்கு தருவான் இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் இந்த மாசம் நம்ம வந்தோம், ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நம்முடைய தீனுடைய பணி அல்லாஹ் தஆலா இங்க செய்யக்கூடிய பாக்கியத்தை நமக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்தான். நான் முதலாக அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்திக் கொள்கின்றேன். இங்க வந்ததுல எந்த குறையும் நமக்கு கிடையாது. இன்னும் சொல்ல போனா, நான் ஊர்ல இருந்து என்னுடைய தாய் என்னுடைய கூட பிறந்தவங்க எப்படி கவனிப்பாங்களோ அதே போல என்ன கவனிச்சாங்க. இருக்கக்கூடிய அழகான ஒரு வீடு வந்து என்ன பார்க்கும் போல எல்லாரும் வந்து சொன்னாங்க, நாங்க கூட இத்தனை வருஷம் இங்க இருந்திருக்கோம், இந்த மாதிரி ஒரு பெரிய வீட்டுல நாங்க இருந்தது கிடையாதுன்னு சொல்லி சொன்னாங்க. பிரான்ஸ்ல ஒரு ஆளுக்கு இவ்வளவு பெரிய வீடா, அது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்குது, எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுத்துருக்கா என்பதா பல நியமத்தையெல்லாம் சொல்லி காண்பிச்சாங்க. அதனால நான் முதல் நன்றி செலுத்திக் கொள்கின்றேன். இங்க கூடிய நிர்வாகிகள், குறிப்பாக ஏஎம்டிசி அந்த நிர்வாகிகள், அந்த தலைவருக்கு நான் ரொம்ப நன்றி செலுத்திக் கொள்கிறேன். சாப்பாட்டு விஷயத்திலையும் சரி, தங்கக்கூடிய இடமாக இருந்தாலும் சரி, எந்த வசதியாக இருந்தாலும் சரி, என்னன்ட்டு அவனுக்கு கேட்டு செஞ்சாங்க. அவங்க செய்யறது இல்லை, உங்களுக்கு என்ன விருப்பமோ நீங்க சொல்லுங்க, நான் செஞ்சு தரேன் என்பதாக கேட்டு செஞ்சாங்க. அதுல எந்த குறையும் வைக்கல. அதனால நான் அவங்களுக்கு நன்றி செலுத்திக் கொள்கின்றேன். எனவே நம்முடைய ஆரோக்கியத்திற்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் அல்லாஹ் தஆலா நீண்ட ஆயுளை கொடுக்கணும், நீண்ட ஆரோக்கியத்தை அல்லாஹ் தஆலா கொடுக்கணும். இன்னும் அதிகமாக இங்க வரக்கூடிய இமாம்களை அல்லாஹ் தஆலா உங்களுக்கு கண்ணியப்படுத்தக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுப்பான். இன்னும் என்னுடைய கோரிக்கை, என்னுடைய துவா என்னன்னு சொல்லி சொன்னா, ஏஎம்டிசி அவங்களுடைய கோரிக்கை என்னன்னு சொல்லி சொன்னா, இன்ஷா அல்லாஹ் இங்க ஒரு தமிழ் பள்ளி உருவாகணும். இங்க ஒரு தமிழ் பள்ளி இல்லாம இருக்குது, அதனால அது உருவாகணும், நீங்க துவா செய்ய என்பதாக சொல்லியிருக்கிறாங்க. அதனால நீங்களும் துவா செய்யுங்க. இப்ப போட்டிருக்க நிர்வாகிகளும் அதுக்குண்டான முயற்சிகள் இன்ஷா அல்லாஹ் எடுக்கணும். இன்ஷா இந்த சர்ஜியில ஒரு தமிழ் பள்ளி அல்லாஹ் தஆலா உருவாக்கக்கூடிய பாக்கியத்தை தந்துடுவானாக. இன்னும் அதிகமாக பேசக்கூடிய வாய்ப்புலாம் ஹஜ்ரத் ரொம்ப சோர்வாக இருக்கிறாங்க. அதனால அல்ஹம்துலில்லாஹ் நம்முடைய வாழ்க்கையை அல்லாஹ் தஆலா மாற்றணும். நம்முடைய நோன்புல கடைசியாக ஒரே விஷயம் தான் நான் சொல்லி முடித்து விடுகின்றேன். அல்ஹம்துலில்லாஹ் நம்ம நோன்புல அதிகமாக அமல்கள் செய்தோம், எண்ணற்ற அமல்கள் செய்தோம். அதிகமாக குர்ஆன் ஓதணும், அதிகமாக தொழுதோம், இன்னும் இரவு வணக்கம் அதிகமாக செய்தோம். இதெல்லாம் நம்ம மற்ற மாதங்களை செய்யுமா என்பது கேள்விக்குரியதான். யாராவது 3 மணிக்கு எந்திரிப்போம் மற்ற மாதங்கள்ல? இந்த பணியில எந்திரிச்சு தொழுகுமா? ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆனால் ரமலான் மாதம் வந்த பிறகு நாம் அதிகமாக இபாதத்துகள் செய்கிறோம். எனவே ரமலான் மாதம் முடிந்த பிறகும் நாம் அந்த அமலை விட்டு விடாமல் நாம் அதை தொடர்படியாக செய்ய வேண்டும். அதுக்குள்ள பாக்கியத்தை நம்மளுக்கு தந்தனும். அல்லாஹ் தஆலா நம்முடைய வாழ்க்கையிலும் சரி, நம்முடைய எல்லா விதத்திலும் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ். தலைவர் இருக்காங்க.
தொழுக அப்பதான் முடியுது, நாங்க வந்து தொழுவோம். அவங்க போயிட்டு வாங்க, அவங்க சொன்னாங்க, நாங்களும் போயிட்டு வர்றோம். கையில ஏதாவது ஆறரை மணி வரல ஆகும் நினைச்சேன். பரவாயில்ல, பரவாயில்ல. என்ன முக்கியமா டீனா இருக்கு, அவ்வளவுதான் முடியல. அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அந்த கூட்டம் மீது நிறைவுற்றது. இன்ஷாஅல்லாஹ் எல்லாத்துக்கும் டீ வந்து ரெடி பண்ணியிருக்காங்க கீழ. ஆமா எல்லாரையும் இன்ஷாஅல்லாஹ் பெண்களுக்கு ரெடி பண்ணியிருக்காங்க.